தேவ சமூகம் என்பது மிகவும் வல்லமையான ஒரு தேவ சமூகம். அந்த தேவ சமூகத்திற்குள்ளாக நுழைபவர்கள் ஒருவேளை பாவம் செய்திருந்தால், தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் அவர்களுக்கு இல்லாதிருந்தால் அவர்கள் என்ன செய்வாங்க? மரித்து போவாங்க. இந்த பிரதான ஆசாரியனுடைய ஆடையின் ஓரத்தில் அங்கி போட்டிருப்பார் இல்லையா, அந்த அங்கியில் கீழே மணிகள் தொங்க வைக்கப்பட்டிருக்கும். அந்த அங்கிகள் எப்படியெல்லாம் நெய்யப்பட்டு இருக்க வேண்டும் என்பது நம்ம இந்த யாத்ரா புத்தகத்திலே நம்ம வாசிக்க முடியும். அதில் பார்க்கும்போது பிரதான ஆசாரியனுடைய ஆடையில் கீழே என்ன இருக்கும்? அங்கியில் சின்ன சின்ன மணிகள் தைத்து தொங்க விடப்பட்டிருக்கும். அது எதற்காக அப்படி என்று நம்ம பார்க்கும்போது, அந்த ஆசாரியன் மட்டும்தான் தேவனுடைய சமூகத்தை தரிசிக்க முடியும். ஒருவேளை ஆசாரியன் பாவத்தோடு தேவனுடைய சமூகத்துக்கு போனால் மரித்து போய் விடுவார். அதை வெளியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மணிகள் கட்டப்பட்டு இருக்கும். ஆசாரியன் உள்ள நடமாடிக்கிருந்தால் அந்த சவுண்டு கேட்கும். ஆனால் ஆசாரியன் மரித்து போய் இருந்தால் அதை வைத்தவர்கள் என்ன செய்வாங்க? தெரிந்து கொள்வாங்க. அந்த மணிகளுடைய சத்தம் கேட்கலை அப்படின்னா சரி, ஒருவேளை ஆசாரியன் மரித்து போயிட்டார் போல என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்வாங்க. அந்த ஆசாரியனுடைய அங்கியில் இருக்கக்கூடிய அந்த மணிகளுடைய அசைவு கேட்ப அது ஒலித்து கொண்டே இருக்கும். ஒருவேளை அந்த சத்தம் இல்லை என்றால் ஆசாரியன் மரித்து போயிட்டாருன்னு ஜனங்கள் புரிந்து கொள்வாங்க. ஒரு யூத பாரம்பரியம் இப்படியாக சொல்லுதான், ஒருவேளை அந்த மணி சத்தம் கேட்கவில்லை என்றால் ஆசாரியன் மரித்து விட்டான் என்ற அர்த்தம். ஆசாரியனுடைய காலில் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்களாம். கயிறு கட்டி அந்த மறுமுனை அது எங்கே இருக்குமா? பரிசுத்த ஸ்தலத்திற்கு வெளியே இருக்குமா. பாருங்கள், அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வெளியே மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் என்று சொல்லி 3 பகுதிகளாக இருக்கும். நம்ம இதை எடுத்துக்குவோம். இது மகா பரிசுத்த ஸ்தலம்னு எடுத்துக்குவோம், இது பரிசுத்த ஸ்தலம்னு எடுத்துக்குவோம், வெளியில் அது பிரகாரம்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? அப்போ அந்த ஆசாரியனுடைய காலிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கயிற்றினுடைய ஒரு முனை எங்கே இருக்குமா? பரிசுத்த ஸ்தலத்திற்கு வெளியில், அதாவது பிரகாரத்தில் இருக்குமா. இது மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம். பரிசுத்த ஸ்தலத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு முனை இருக்கும். ஆசாரியர் ஒருவேளை மரித்து போய்விட்டார், அந்த சத்தம் கேட்கலை அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? அந்த கயிற்றை பிடிச்சி அவரை வெளியில் கொண்டு வருவாங்க. அதற்காக அந்த கயிற்றினுடைய இன்னொரு முனை வெளியில் இருக்கும். அப்போ ஒரு பதிலும் வரவில்லை என்றால் கயிற்றை இழுத்து ஆசாரியனுடைய உடலை வெளியே இருப்பாங்க. இப்படியாக ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக, அது எவ்வளோ ஒரு பெரிய ஊழியம் பாருங்கள். ஆசாரிய ஊழியம் என்பது எளிதான ஊழியம் இல்லை, அது ஒரு பெரிய ஊழியம். ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக தன்னையே தியாகம் செய்து அந்த ஆசாரியன் என்ன செய்கிறாரு? ஆசாரிய ஊழியத்தை செய்கிறார். தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல், அவரும் மனிதன் தானே, அறியாமலும் பாவம் செய்யலாம். ஆனால் ஜனங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஆசாரியன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை பெற்றுத்தருவதற்கு முன்பதாக தன்னைத்தானே என்ன செய்யணும்? முதலாவதாக பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஜனங்களுடைய பாவம் கூட மன்னிக்கப்பட்டு விட்டுரும். ஆனால் ஆசாரியன் என்ன செஞ்சுருவார்? மரித்து போய் விடுவார். சரிங்களா? அப்போ எவ்வளோ ஒரு பெரிய ஒரு தியாகத்தோடு, ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஊழியத்தை அவர் செய்ய வேண்டும். தன்னையே ஜனங்களுடைய பாவங்களுக்காக, அதாவது ஜனங்களை தேவனோடு கூட ஒப்புரவாக்கக்கூடிய ஊழியத்தை செய்வதற்காக தன்னையே அர்ப்பணிப்பவன் தான் இந்த ஆசாரியன். புதிய ஏற்பாட்டிலும் கூட நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு எப்படி இருக்கிறார்? மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். பாருங்கள், வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறிப்போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலர் 1:10 நம்ம வாசிப்போம், 9:10 வாசிப்போம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார்.
அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இந்த வானங்களின் வழியாய் போன இயேசு கிறிஸ்து நமக்கு யாராக இருக்கிறார்? மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணுமா? நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அடுத்து பாருங்கள், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், அவரை காட்டிலும், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நுழைந்து ஆசாரிய ஊழியம் செய்த ஆரோனை போன்ற பிரதான ஆசாரியரை காட்டிலும் மகா பிரதான ஆசாரியரை நாம் இன்றைய நாளில் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இயேசுவாகிய மெஸ்ஸியா தான் அந்த பிரதான ஆசாரியர். அப்போ தேவனுக்கும் ஜனங்களாகிய நமக்கும் இடையிலே ஒரு ஒப்புரவை உண்டாக்கும்படிக்காக, ஒரு நல்ல ஐக்கியத்தை உண்டாக்கும்படிக்காக மத்தியஸ்தராக இருக்கக்கூடியவர் யார்? இந்த இயேசு கிறிஸ்து, இந்த மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு பிதாவாகிய தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்குவதற்காக என்ன செஞ்சாரா? தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்ம ஆதியிலிருந்தே வருவோம் பாருங்களேன். ஆதாம் ஏவாள் தேவனோடு கூட நெருங்கி உறவாடி கொண்டிருந்தாங்க. அந்த ஒரு உறவுக்கு இன்றைய நாள் வரைக்கும் யாருமே ஈடாகவே முடியாது. தேவன் குளிர்ச்சியான வேலையிலே அவர்களோடு கூட உறவாடி கொண்டிருந்தார். தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்திலே அவர்கள் இருந்தாங்க. என்றைக்கு ஒரு 3ஆம் மனிதனாகிய பிசாசானவன் சர்ப்பத்தின் வடிவிலே அந்த தோட்டத்திற்குள்ளாக நுழைந்தானோ அப்பொழுதே அவர்கள் தேவனோடு கொண்டிருந்த ஐக்கியத்தை முறித்து கொண்டார்கள், பிரிந்து விட்டார்கள். தேவனோடு கூட நெருங்கி உறவாடி கொண்டிருந்தவர்கள் பிசாசினுடைய பேச்சை கேட்டவுடனே தேவனை விட்டு பிரிந்து விட்டார்கள். அந்த பிரிவை மீண்டுமாக சேர்த்து வைக்க வேண்டும், தேவனோடு கூட மீண்டுமாக ஐக்கியப்படுத்த வேண்டும் மனிதனை என்ற ஒரே பிரதான நோக்கத்திற்காக தேவன் என்ன செஞ்சானா? தம்முடைய ஒரே பேரான குமாரனே இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசுவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். எதற்காக? தேவனோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்துவதற்காக. தேவனோடு கூட ஆதாம் கொண்டிருந்த உறவை நாம் மீண்டுமாக பெற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், எபிரேயர் 10:10 நம்ம வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் பலியிடப்பட்டதுனால இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை தேடி நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் மரித்தாலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவோம் என்கிற விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறது. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். யோவான் 3:16 நம்ம வாசிக்கும்போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று விரும்பி அவர் என்ன செஞ்சானா? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனே இந்த உலகத்திற்கு அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், நாம் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த ஜனங்களுடைய நன்மைக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்து பலியாக்குவது, இதுதான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிலுவையின் உபதேசம். ஜனங்களுடைய நன்மைக்காக ஆசாரியன் மற்ற ஜனங்களுடைய நன்மைக்காக தன்னுடைய உயிரை என்ன செய்கிறானா? அர்ப்பணிக்கிறானா. ஜனங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசாரிய தான் தகுதி இல்லாதவராய் நுழைந்தால் என்ன செய்யணும்? மரித்து போகணும்.
தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து என்ன செய்கிறாரு, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக அவர் நுழைந்து ஆசாரிய ஊழியத்தை அவர் செய்கிறார். ஜனங்களுடைய பாவங்களுக்காக தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று தருகிறார். அதே போல் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கும்போது ஜனங்களாகிய நம்முடைய பாவங்களுக்காக, பாவிகளாகிய நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்தார், தன்னுடைய உயிரையே சிலுவையில் தியாகம் செய்தார். இதுதான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய சிலுவையின் உபதேசம். இன்று நாம் இது கொஞ்சம் கஷ்டம்தான். மற்றவர்களுடைய நன்மைக்காக நான் மரிக்கிறதா, மற்றவர்களுடைய பாவங்களுக்காக நான் என்னையே தியாகம் செய்கிறேன். மரிக்கிறதுனா நம்முடைய உயிரை தியாகம் செய்கிற காரியத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கறது இல்லை. நம்மை நாமே இழக்கிறது, அநேக காரியங்களை தியாகம் செய்கிறது நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய மகனையே தியாகம் செய்ய துணிந்தார். ஈசாக்கும் தகப்பனுடைய சித்தத்திற்காக தன்னையே தியாகம் செய்ய அவர் துணிந்தார், தன்னையே அர்ப்பணித்தார் என்று சொல்லி. அதே போல் மோசேயை குறித்து நம்ம முந்தானத்து நம்ம பார்த்தோம். ஜனங்களுக்காக, எகிப்தில் உள்ள ஜனங்களுக்காக தன்னுடைய அரண்மனை வாழ்க்கையை என்ன செய்தார், அவர் தியாகம் செய்தார். இன்றைக்கு சிலுவை சிலுவை என்று சொல்லி அநேக சிலுவை பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான சிலுவை தியாகம் என்று உண்மையான சிலுவையின் உபதேசம் என்ன என்று பார்த்தால் அது எல்லாமே எதில் தான் அடங்கியிருக்கு, தியாகத்தில் தான் அடங்கியிருக்கிறது, ஒரு அர்ப்பணிப்பில் தான் அடங்கியிருக்கிறது. ஜனங்களுடைய நன்மைகளுக்காக, அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஜனங்களுடைய நன்மைகளுக்காக நம்மையே அர்ப்பணிக்கிறது தான் சிலுவையின் உண்மையான உபதேசம். இது கொஞ்சம் கஷ்டம்தான். மனிதர்கள் எல்லாருமே அவரவர்களுடைய நலனுக்காக தான் வாழ்வாங்க. நமக்குள்ளாகவும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் கொஞ்சம் இருக்கும். நம் கர்த்தரை அறிந்திருக்கிறதுனால முழுமையாகவே நம்ம மற்றவர்களுக்காக தான் வாழ்கிறோமா என்றால் இருக்காது. நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக சிறிதளவு வாழுவோம், அது உண்மைதான், அது தவிர்க்க முடியாத ஒரு காரியம். ஆனால் பாருங்கள், சில பேர் மனிதர்கள் எல்லாரும் தன்னுடைய நலனுக்காக மட்டுமே வாழ்வாங்க, மற்றவர்களை பற்றி கொஞ்சம் கூட ஒரு கவலையே பட மாட்டாங்க. சிலர் என்ன செய்வாங்க, மற்றவர்களுடைய நலனுக்காக பிறரை பலியாக ஒப்பு கொடுப்பாங்க. குடும்பம் நல்லா, நம்ம நிறைய ஜெப குறிப்புகள் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நரபலி செலுத்துகிறாங்க என்று சொல்லி நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். வட மாநிலங்கள்லாம் நரபலி செலுத்தக்கூடிய காரியம் அதிகமாக இருக்குது. அதுக்காகலாம் நம்ம ஜெபிக்கிறோம். அது எதற்காக நரபலி செலுத்துவாங்க? குடும்பம் நல்லா இருக்கணும், தகப்பன் நல்லா இருக்கணும், தகப்பனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா மகனை நரபலி கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், தன்னுடைய நலனுக்காக மற்றவர்களை பலியாக கொடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சிலுவையின் உபதேசம் மற்றவர்களுடைய நலனுக்காக நம்மையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காரியம். நான் ரெண்டு சொன்னேன். அநேக தன்னுடைய நலனுக்காகவே வாழுவாங்க, இன்னொன்று தன்னுடைய நலனுக்காக மற்றவர்களை பலியாக ஒப்பு கொடுப்பாங்க. நான் ரெண்டாவது சொன்னேன் பாருங்கள், அது கண்டிப்பாக இருக்கவே கூடாது, ரெண்டுமே இருக்கக்கூடாது. ரெண்டாவது சொன்ன காரியமும் இருக்கக்கூடாது. நம்முடைய நலனுக்காக மற்றவர்களை பலியாக ஒப்பு கொடுப்பது அப்படி இருக்கக்கூடாது. மாறாக சிலுவையின் உபதேசம் மற்றவர்களுடைய நலனுக்காக நம்மையே தியாகம் செய்வது. அதை தான் நம்ம இன்றைய நாளில் ஆரோன் மூலமாக, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். இதை உணர்ந்தவர்கள் தான் கர்த்தருக்காக தன்னையே அர்ப்பணித்து கடினமான சூழ்நிலைகளிலும் கடந்து சென்று தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக காண முடியும். அறியாமையிலே வாழ்ந்து நரகத்தை நோக்கி செல்லக்கூடிய ஜனங்களுக்கு இயேசுவினுடைய அன்பை நாம் சொல்லி அவர்களை கர்த்தரண்டையிலே கொண்டு வர வேண்டும். அதுதான் அவர்களுடைய நலனுக்காக நம்மையே தியாகம் செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை. இதுபோல் அநேக மிஷனரிகள் இருக்கிறாங்க. மற்றவர்களை ரட்சிக்க வேண்டும், மற்றவருடைய நலனுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த அநேக மிஷனரிகள் நம்முடைய தேசத்தில் இருந்து மரித்து போயிருக்கிறாங்க. தியாகம் செய்த, அதாவது இரத்த சாட்சியாய் மரித்த அநேகர் இருக்கிறாங்க. அதில் நம்ம சொல்லும்போது தோமா இந்தியாவில் இந்தியா ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இரத்த சாட்சியாக இந்தியாவிலே மரித்த ஒரு இயேசுவினுடைய அன்பான ஒரு சீடர் இந்த தோமா என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், மற்றவருடைய நலனுக்காக இந்த நாட்களிலே நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த செய்தியை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம் இப்படியே இதை விட்டுவிடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக
கர்த்தர் சொன்ன கட்டளையின்படியாக மற்ற ஜனங்களுக்காக, பிரஜாதி ஜனங்களுக்காக, அவர்களுடைய நலனுக்காக, ஆத்தும ரட்சிப்புக்காக நம்மையே நாம் தியாகம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய திறமை, நம்முடைய படிப்பு, நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய அநேக காரியங்கள் இருக்கலாம். அது எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக, மற்ற ஜனங்களுடைய ரட்சிப்பு, மற்ற ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் தியாகம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆரோன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தார். இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் மற்றவர்கள் மரணத்திற்குள்ளாக போகாதபடிக்கு, நரகத்திற்குள்ளாக போகாதபடிக்கு அவர்களை மீட்டெடுப்பதற்காக நாம் எதையாவது தியாகம் செய்ய வேண்டும். அழிந்து போகக்கூடிய உலக பொருட்களினாலே அழியாத ஆத்மாவை நம்ம என்ன செய்யணும்? நித்திய ஜீவனுக்குள்ளாக திருப்ப நாம் கடமைப்பட்டிருக்கோம். இதுதான் நாம் இன்றைய நாளில் கற்றுக்கொள்ளக்கூடிய சிலுவையின் உபதேசம். மற்றவர்களுடைய நலனுக்காக நம்மிடத்தில் உள்ள எதையாவது நாம் தியாகம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்.